ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொர்க்கம் உலகம் தான் ப்ளே பண்ண போகிறோம். சொர்க்கம் உலகமில் என்ன பண்ண போகிறோம்னா, அயன் மைனிங் ப்ளஸ் டைமண்ட் மைனிங் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனிங்க்கு பேசிக்கான டூல்ஸை பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிங் போகணும்னாலே கோல் பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ அந்த கோலையும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்குவோம். வச்சு கோல்னு சொல்கிற மாதிரிங்க டார்ச் வேணும். டார்ச்சும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்குவோம். ஓகேங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மேக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச்சு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்குவோம். ஓகேங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 39 டார்ச் பற்றியா இருக்குது. இது பத்தாது, ஆனாலும் இப்போதைக்கு இது பற்றியா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காப்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. காப்பர் பார்த்தீங்கன்னா தண்டத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த காப்பரை வச்சுட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸ்லாம் செய்ய முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி காப்பர் பிக்கேக்ஸு, காப்பர் ஸ்வாடு, காப்பர் ஆர்மர் இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா செய்ய முடியுது. காப்பரை வச்சுட்டு அயன் டூல்ஸ்லாம் எப்படி நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காப்பரை செய்யணும். உங்களால் அயன் டூல்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு கிளம்புவோம். ஓகேங்க, மைனிங் கிளம்புற முன்னாடி பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொன்னது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிக்கேக்ஸ் மேக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டோன் பிக்கேக்ஸு 4 காப்பர் பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா போதும் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்க பார்த்து மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா -15க்கு போனோம். அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா மைனஸ் நல்லா பாருங்கள் +15க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ப்ரைம்னு ஒருத்தர் வந்தார். அவர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அயன் ஆர்மர் பற்றி அப்படியே தூக்கி போட்டு கிளம்பிட்டாருங்க. அயன் ஆர்மரை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு கிளம்பிட்டாரு. பரவாயில்ல அப்புறம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பரவாயில்லைங்க, இந்த சர்வர்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு உதவி வேணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து பண்ணுறாங்க. ஏங்க அயன் கிடச்சிட்டுங்க படே ஃபஸ்ட்டு அயனுங்க. ஓமையா நிறையா அயன் இருக்கே. ஓமையா நம்மளுக்கு பற்றியா அயன் மைனிங் போக தேவையில்ல போல். டைமண்ட் மைனிங் அப்படியே ஆரம்பத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, டக்குனு மைன் பண்ணுற தம்பி. ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லையா? சரி ரைட்டுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா அயன் மைன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிருக்கப்போ ஒரு அயன் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டுங்க. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்குவோம். எங்கங்க ஒரு என்ன இது கொஞ்சோண்டு தானே, அவ்வளோதானா? இந்த டே என்னடா இது 5 அயனோட ஒரு நிப்பாட்டிட்டீங்க. ஒரு 10 அயன் கொடுத்தா என்னவா? ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மைன் பண்ணுவோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஒரு அயனும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மனசை விட்டு நான் பார்த்தீங்கன்னா டைமண்டு மைன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பார்த்தீங்கன்னா மைன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்துட்டு அயன் ஆர்மரும் ஃபுல்லாக போயிருக்கு. கொஞ்சம் அயன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது அயன், ஸோ டைமண்டே பார்த்தீங்கன்னா மைன் பண்ண போயிடலான்னு சொல்லிட்டு டைமண்ட் மைன் பண்ண போகிறேன். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா -56 57 இது பார்த்தீங்கன்னா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் டைமண்டுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன திக் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா லேக் பீஸுங்க. அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா தோண்டி எடுத்துக்குவோம். ஓகே, என்னங்க இது எவ்வளோ லேக் பீஸ் இருக்குது? இது இந்த வர்ற தம்பி இதையும் விட. ஓகே, எவ்வளோ லேப் பீஸ் இருக்குது இங்கே பார்ப்போம். ஓமையாடு 57 லேப் பீஸ் இருக்கே. டீ ஒரு 4-5 கல்லை தானடா உடச்சேன். அதுக்கு அப்புறம் 57 கிடச்சிச்சு. ஓமையாடு ஃபார்ச்சூன் மாதிரி போல் லேப் பீஸ்லாம் உடைக்கிறப்ப. ஸோ ஃபார்ச்சூன் மாதிரி கொஞ்சம் நிறையாவே பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம -59 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்ப்போம் மொத்தம் எத்தனை டைமண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னங்க இது 3 டைமண்ட் தானோ? ஆமாம், அடிச்சிருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்டை பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்குவோம். இங்கே 3 டைமண்ட் தான் இருக்கா? அடி கடவுளே, இவ்வளோ தூரம் உடச்சிட்டு வந்துருக்கேன்டா. ஒரு 5ஆவது தாங்கடா டைமண்டை. ஆமாம், அடிருங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம். ஒரு 5 டைமண்ட் இருந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ 5 டைமண்ட் கொடுங்கடா. இன்னைக்கு தான்டா ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர்லாம் மேக் பண்ணலான்ற ஒரு கனவுல வந்தேன்.
3 டைமண்ட் கொடுத்தா நான் பிகேக்ஸ் தான்டா மேக் பண்ண முடியும் நார பசங்களா. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம் மேலே இருக்கான்னு சொல்லிட்டு. மேலேயும் இல்லையே. ரைட்டுங்க 3 டைமண்டுக்கு அடைச்ச வரையும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனாலும் ஒரு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்பேன். ஏன்னா இந்த சுற்றிலையும் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிலாம் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போயிடும். ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். ஓகே 1A இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட 3ஆவது டைமண்டை பற்றி எடுக்கிறோம். ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைனிங்கை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 3 டைமண்ட் அப்படியே ஜொலிக்குதுங்க டைமண்ட் அப்படியே. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்ருவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாதை மாதிரி வேறு எங்கேயாச்சும் போயிடுவேன். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறேன் நான் டைமண்டை மைனிங்க. ஓகேங்க. நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 டைமண்டு. ஓமையாடு இன்னொரு 4 டைமண்டா. எனக்கு அடிச்ச லக்காடா. ஓமையா 4 டைமண்டுங்க. ஓமையாடு எனக்கு சுற்றி மதி உடச்சி பார்ப்போம் இன்னும் வேறு ஏதாச்சும் டைமண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு 4 தான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓமையாடு 6ங்க. ஆஹா நீ நம்மள ஜாக் பாட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம். ஓமையாடு 9 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம். ஏன்னா பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு கிடவும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டு கிளம்பிடுவோம். ஓகே திரும்ப பார்த்தீங்கன்னா மைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே நானும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். இன்வென்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டுங்க. ஏங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்வென்ட்ரி ஃபுல்லானதை பார்த்தாலே தெரியும். ஒரு இடம் கூட இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்கையும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்குள்ளாரே வச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைனிங்கை பார்த்தீங்கன்னா போவோம். இதே நைட்டு வேறு ஆகி கிடக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணியிருப்பேன். 1/2 மணி நேரத்தில் ஒரு டைமண்ட் கூட கிடைக்கலைங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மனசே கஷ்டமாக இருக்குது. ஆஹா நம்ம வீட்டு பசங்க நிறையா மண்டை பசங்க நிற்கிறானுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா போட தெரியும். யாடே அவன்டா அது பேக் ஷாட் போடுறது. டேய் நார்பையில் ஸ்பைடருங்க. ஓமையாடு கூட்டாளிங்களாடா நீங்கள் 2 பேருக்கு நீங்கள் போட்டு தள்ளிடுவோம். சாவு 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கிறாங்களே. யார் அடிக்கன்னு தரல. நம்ம அப்படியே டச் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஒருத்தன் போட்டு தள்ளியாச்சு. ஓகேங்க 2 பேரையும் மதியம் போட்டு தள்ளியாச்சு. ஓகே இன்னொருத்த மதியம் வரான். இவனையும் மதியம் போட்டு தள்ளிடுவோம். ஓகே சாப்பிடா டக்குனு சாப்பிடா தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் டைமண்ட் மைனிங் வர போகணும்டா. சாப்பிடா என்னங்க இவன் இவ்வளோ அடி வாங்குறான். நம்மகிட்ட ஆஹா அடி எவ்வளோ பேர்ரா வருவீங்க. என்னங்க சர்வர் ஹார்ட் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர்லாம் வரமாட்டானுங்களே ஈஸி மோடில். தெரிஞ்சு ஹார்ட் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேறு தெரில. ஸோ பரவாயில்ல உனக்கு இவ்வளோ மதியம் படுதில்லைச்சு. இப்போ பார்த்தியா டக்குனு பார்த்தியா தூங்கிடுவோம். ஐயோ எங்கே வந்துக்கிட்டே இருக்கானுங்கள நிற்காம. அதுவும் பெரிய இந்த பச்சை மட்டையனுங்க தான் வரானுங்க. ஓமையாள் ஸ்வாடே உடஞ்சிட்டேன் இவங்களை அடிச்சு. இப்போ பார்த்தியா ஆக்ஸ் தான் பார்த்தியா இருக்குது. ஆக்ஸ் அடிச்சும் பார்த்தியா போட்டு தெரியாச்சு. இப்போ டக்குனு பார்த்தியா போயிட்டு தூங்கிடுவோம். ஐயோ டக்குனு தூக்கடா அப்பாடி. இனிமேல் பார்த்தியா சாம்பி பார்த்தியா வரமாட்டானுங்க. ஆனால் காலில் ஆனதுனால சூரிய ஒளியாக அவங்க சாமி பண்ணலாம் பட்டு அவங்க அப்படியே எரிய செத்து போவாங்க. அதை பார்க்க நம்மளுக்கு கண்ணெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தியா டைமண்ட் மைனிங் பார்த்தியா வந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தா ஆரம்பத்தில் டைமண்டு. சரி பக்கத்தில் உள்ள பிளாக்கை உடச்சுட்டா அங்கேயும் ஒரு டைமண்டு. என்னடா நம்மளுக்கு அடித்த ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு டைமண்டை உடச்சா அதுக்கு பின்னாடி இன்னொரு டைமண்டு. எனக்கு அப்படியே அந்த சந்தோஷத்தை அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை உடச்சி பார்த்தா இன்னொரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு. மொத்தம் இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ டைமண்ட் ஏறுங்க நான் உங்களை பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் 6 டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அதுக்கான நான் நிறையா நேரம் மைண்ட் பண்ணியிருக்கேன். இதோ மைண்ட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் பக்கம் ஆகிட்டு. அது மைண்ட் பண்ணுறப்ப தான் இதுவே பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஓகே நான் அதை பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்தேன். வந்து பார்த்தா இன்னொரு டைமண்டு. அப்படியே எனக்கு சந்தோஷம் அப்படியே துள்ளி வச்சு ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ டைமண்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு. சுற்றி முதியம் பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்டை விட்டுட்டு போயிட்டேன்னா மனசு கஷ்டமாக போயிடுவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி முதியம் வேறு டைமண்ட் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே அடைச்சி விட்றா. ஆஹா இது என்னங்க இது நகர வர மாட்டேங்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் வர வைக்கணுமா இருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ
ஓகேங்க. நான் பார்த்தியா கொஞ்சம் தூரம் தான் பார்த்தியா மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தியா இன்னொரு டைமண்ட் வேறு கிடச்சிட்டுங்க. நம்மளுக்கு பார்த்தியா இன்றைக்கி டைமண்ட் மலையாக பொழியுது. இப்போதைக்கு பார்த்தியா நம்மகிட்ட 10 டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த செஸ்ட்டில் வர ஒரு 12 டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்தா 22 டைமண்ட் நம்மகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த செஸ்ட்டில் எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்னு தெரில. இங்கே வேறு ஒரு டைமண்ட் இருக்கே, எல்லா டைமண்டும் ஒட்டி இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைமண்டை பார்த்திங்கன்னா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்போதுமே ஒரு டைமண்ட் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இன்னொரு டைமண்டும் பார்த்திங்கன்னா இருக்கும் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்திங்கன்னா அது சுற்றி மொத்தம் உடச்சி பாருங்கள். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க. நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு கோல்டுங்க, இந்த சர்வரோட ஃபஸ்ட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோல்டை பார்த்தீங்கன்னா எடுத்ததே கிடையாது இந்த ஒரு சர்வரில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிட்டு ஃபஸ்ட்டு கோல்டை பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஓகேங்க. இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிருவோம். அப்புறம் வர தம்பி எல்லாத்தையும் இங்கே வரவன்ட்டுருக்கா. கோல்டான எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். எதற்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர்மர் மேக் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் தெரில. ஸோ வேறு ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லாம் ஓகே. இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைச்சி விட்டாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா டைமண்டுங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமண்டு. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை உடச்ச பார்த்தா இன்னொரு டைமண்டு. நீங்கள் நம்மளோட டைமண்ட் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உடச்சி பார்ப்போம். ஏன்னா பக்கத்தில் ஏதாச்சும் அடைச்சிட்டுனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லக்கு தான். ஓகே. என்னடா இருக்குது, ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இருக்கு இல்லையே. மேலே உடச்சி பார்ப்போம். ஓகே. எங்கேயும் பார்த்தீங்கன்னா இல்லை. எங்களா ஒரு இடத்துலையும் ஒன்றுமே இல்லையாடா. ஓகேங்க. எங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா மைனிங்கை பற்றி ஆரம்பம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு மணி நேரம் பக்கம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஒரு டைமண்ட் கூட கிடைக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வெறியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மைனிங்கை விட்டு வெளில வந்தால் நைட்டாக தாங்க கட்டி கிடக்குது. நைட் ஆனாலே இந்த மாதிரி மண்டை பசங்களாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் அவர் ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. அது பேக்கப்புக்கு வேறு ஒரு ஆள் வரானுங்க. அதாங்க நான் டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு சாம்பி அடிக்கிறேன்னா அவனுக்கு பின்னாடி இன்னொரு சாம்பி வராங்க. இங்கே பாருங்களேன், 2 பேரும் ஒட்டுக்கா வராங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவனை அடிப்பேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பயலுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி அப்படியே போட்டு தள்ளிடுவான். இவன் முன்னாடி வராங்க. அந்த சாம்பி போய் அவரே அவனை தள்ளி விட்றான். அது மூலியமாக இவன் முன்னாடி வந்துடுறான். நாரப்பையன் நீங்கள் ஒருத்தனை போட்டு தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவோம். ஏன்னா ஃபுட்டு சாப்பிட்டா ஆஹா பச்சை மண்டையா நீ என்னடா இங்கே நாரப்பையில நாங்கள் இங்கெங்க பச்சை மண்டை பண்ணுறான். இவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். ஆஹா வெடிச்சிடாங்கண்ணா. வெடிச்சிட்டாங்க நாரப்பையன். இப்போ இந்த இடத்த சேவ் பண்ணணுமா? ஓகே. நம்ம கிட்ட என்ன கல்லுக்கா பஞ்சம், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி விட்ருவோம் ஃபுல்லாக. வேற எங்கெல்லாம் கட்டணும், இந்த இடத்துல வர கட்டணுமா? பூச்சி ஒரு கல் வை. வைக்க முடியலையே. ஓகேங்க வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்ருவோம். ஓகே. பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டாச்சா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவோம். இங்கே கேரட் வரும், கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். யாரா இவ்வளோ கேரட்டை உனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வரில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா டார்ச்சும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. பேசிக்கிட்டு இருப்பா மைக்கு வரைக்கும் விடணுன்ட்டிங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலே ஆயிட்டுங்க. அதுவாகவே பார்த்தீங்கன்னா காலையில் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் தூங்க முடியல. மான்சன் நியர் பை. ஆஹா வந்துட்டாங்க பச்சை மண்டையா. டேய் சாவடா. ஆஹா இவன் என்னங்க வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இங்கே பாருங்க 2 பையனுங்க வந்துட்டானுங்கோ. 2 பையனுங்க போட்டு பழக்கமே. சாவடா சித்துடுறா. எத்தனை பேர்ரா வருவீங்க? பின்னாடி வர ஒருத்தவனா ஸ்கெலிட்டன்லாம் வந்து அடிக்கிறானே. எனக்கு ஷீல்டு போட்டு அப்படியே ஸ்கெலிட்டன் அவனை அப்படியாச்சும் பண்ணி சாம்பி மேலே அடிக்க வைப்போம். இவன் என்னங்க ஒரு அடியில் செத்துட்டான். 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் தான் வின் பண்ணியிருக்கானுங்க. இவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம். ஏன்னா ஜாவா ஸ்கெலிட்டனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு எய்ம் வச்சு அடிக்க தெரியாது. பெட்ராக் ஸ்கெலிட்டன் தான் சும்மா நச்சுன்னு அடிப்பாங்க. டே மண்டே செஸ்ட் ஓப்பன் ஆகிட்டுங்க. டே ஆஃப் ஆர்ட்டு. அப்பா இவங்க ஆஃப் ஆர்ட்டுக்கு வந்து என்னை கொலை பேத்து நிப்பாட்டி வச்சுட்டாங்களே. ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுருவோம். ஏன்னா நம்மளோட இன்வென்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஓரளவு இடைஞ்சலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஒரு செஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா டைமண்ட் ஆர்மர் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. எங்கெல்லாம் டைமண்ட் ஆர்மருக்கு மேக் பண்ண கிளிப்பை காணமாடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா
அது பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிட்டுங்க. எப்படி ஆனுச்சுன்னு தெரில. ஆனா பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் டைமண்ட் ஆர்மர் நம்ம மேக் பண்ணதே வேஸ்ட்டுங்க. டைமண்ட் ஷாப்பே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சிருக்காரு. வெறும் பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் டைமண்ட் நம்ம வாங்கிக்கலாமா. அது தெரியாம போச்சு. ஸோ ரைட்டுங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பபாய் டாட்டா.